முத்துராமலிங்க தேவர் பெயரில் 3 கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபம் அமைக்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கூட்டணி குறித்து நாங்கள் இதுவரை தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கே. பழனிசாமி விளக்கம். அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன். சசிகலா திட்டவட்டம். கல்வித்துறையில் தமிழகத்தை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளியுள்ளது திமுக அரசு. அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம். சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மழை காலத்தில் புதிய சாலை அமைப்பது சிரமம். மேயர் பிரியா கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் விரிவுபடுத்தப்படும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உறுதி. நகராட்சி துறையில் இமாலய அளவில் ஊழல். ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழர்களிடையே தமிழுணர்வை ஊட்டி வளர்த்தவர் சீமான். வைகோ திடீர் புகழாரம். சிட்பண்ட் நிறுவனம் நடத்தி 2.4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. நிறுவனத்தின் இயக்குநர் உட்பட 2 பேர் கைது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும். பிரதமர் மோடி உறுதி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெறும். மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். டிரம்பை எதிர்கொள்ள பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை. ராகுல் காந்தி தாக்கு. சீன பொருட்கள் மீதான வரி 10% குறைப்பு. டிரம்ப் அறிவிப்பு. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகா நேரில் சந்தித்து வாழ்த்திய சரத்குமார். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.